அனைத்து விதமான பேச்சுவார்த்தைக்கும் அரசு தயாராக இருக்கிறது. மருத்துவர்களின் பாதுகாப்புக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்றார்கள். பதட்டமான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. எந்த ஒரு அசம்பாவித சம்பவமும் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. காவல்துறையின் உயர் அதிகாரிகள், குறிப்பாக ஜாயின்ட் கமிஷனர் எல்லாருமே வந்திருக்கிறதையும் நம்மால் பார்க்க முடிந்தது. தொடர்ச்சியாக காவல்துறையினுடைய பாதுகாப்பு என்பது இந்த மருத்துவ வளாகம் முழுவதுமாகவே போடப்பட்டிருக்கிறது. பணிகளை புறக்கணித்து மருத்துவர்களும் மறுபுறத்தில் ஈடுபட்டு வருவதையும் பார்க்க முடிகிறது. நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல்படி இன்று மாலை நடக்கக்கூடிய அந்த பேச்சுவார்த்தையில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். உரிய பாதுகாப்பு அந்த மருத்துவரின் குடும்பத்திற்கும் சரி, அவங்க குடும்பத்தினரும் இங்கே வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கும் பாதுகாப்பு கொடுத்திருக்கிறோன்றதை உறுதிப்பட தெரிவிச்சிருக்கிறாங்க காவல்துறை சார்பாக. தொடர்ச்சியாக இங்கே போராட்டமானது நடைபெற்று வருகிறது. எங்களை பொறுத்தவரை ஒரு நல்ல தீர்வு வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். மருத்துவ பணியாளர்கள், செவிலியர்கள், இந்த மருத்துவமனையில் பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் என பலர் இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருப்பதை காட்சிகளாக பார்க்க முடிகிறது. இந்த பிரச்சனைக்கான காரணத்திற்கு ஒரு நிரந்தர தீர்வு வேண்டும் என்பதை அவர்கள் சுட்டிக்காட்டி தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது இந்த மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடியவர்கள் செய்தியாளர் சந்திப்பும் நடைபெற்று வருகிறது. பழைய மருத்துவர்கள் அத்தனையுமே அவுட் போஸ்ட் இருக்கு. போராட்டத்தில் ஈடுபட்ட மருத்துவர்களோடு காவல்துறையினரும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள். இதனைத் தொடர்ந்து இன்று மாலையும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை என்பது நடைபெற இருக்கிறது. எல்லா லெவல்லையும் எங்களுக்கு அவுட் போஸ்ட் ஒன்று பாதுகாப்பான சூழ்நிலை கண்டிப்பா வேணுங்க. எப்படிங்க ஹாஸ்பிட்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே போதுங்க. எங்களுக்கு அதை கொண்டு வந்தாலே இமிடியேட்டா ஹாஸ்பிட்டல் தவறான முறையில் நடந்துக்கிற அத்தனை பேரையும் இமிடியேட்டா நான் பெயிலபிள் அஃபென்ஸ்ல அவனை அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற சட்டம் இருக்கு. அந்த சட்டத்தை நீங்க கடுமைப்படுத்துங்க. நீங்க போதுங்க. பணிப்பற்றாக்குறை பற்றி கண்டிப்பா பேசுவோம். ஆனா அதுக்கான சூழ்நிலைகள் இப்ப இது கிடையாது. இது எமர்ஜென்சிக்குல ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் நம்ம இருக்கோம். இப்ப ஒரு மருத்துவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில ஹைப்போடென்ஷன் ஷாக்ல, பிபி ரொம்ப லோல, வெண்டிலேட்டர் சப்போர்ட்ல அவர் இருக்கிறாரு. அவரோட நிலைமை நாங்களாம் பார்த்து கேள்விப்பட்டு ஒரு எல்லாத்துக்கும் ஒரு படபடப்போட தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் நடந்துச்சுன்றது உண்மையில ரொம்ப வருத்தமான விஷயமா தாங்க இருக்கு. இந்த கணத்துல இருந்து போராட்டத்தை அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். இந்த கணத்துல போராட்டம் நடக்குது எல்லா இடத்துலயும் காலவரையற்ற போராட்டம். ரெண்டாவது இது அத்தனையுமே எமர்ஜென்சி தவிர நல்லா புரிஞ்சுக்கணும். எமர்ஜென்சி, உயிர் காக்கிற சிகிச்சை அத்தனையுமே எப்பயும் போல தீவிர சிகிச்சை பிரிவு நடந்துட்டு தான் இருக்கும். எலெக்டிவ் சர்ஜரி, ஓபி ப்ரொசீஜர், இது மட்டும் கிளாஸஸ், ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ், இது எல்லாத்தையும் தான் நிறுத்த போறோம். இது தொடர்ச்சியா நடக்கிறதும் நடக்காததும் இந்த நடக்கிற பேச்சுவார்த்தையில கண்டிப்பா முடிவாகும். கண்டிப்பா பேச்சுவார்த்தையில் அரசு டாக்டர் சங்கம் உட்பட அனைத்து சங்கங்கள் எல்லாமே பேச்சுவார்த்தையில் பங்கேற்க போகுது. டிமாண்ட் பொதுவா ஒரே டிமாண்ட் தாங்க. மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு வேணுங்க. மருத்துவருக்கு பாதுகாப்பு வேணும்னா எப்படி நீங்க அதை உள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணுங்க. அனைத்து மருத்துவமனையில அவுட் போஸ்ட் கொண்டு வாங்க. 24 hours கண்காணிப்பு கேமரா கொண்டு வாங்க. ஆயுதம் தாங்கிய போலீசார, ஒரு வலிமையான போலீசார் டீம் எல்லா மருத்துவமனையிலும் கொண்டு வாங்க. இதுதான் எங்களோட முழு இது. HPA ஹாஸ்பிட்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அதை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. டாக்டர் சந்திரசேகர், அரசு டாக்டர்கள் சங்கம், மாநில தலைமை கலை செயலர், சென்னை மாவட்ட தலைவர். நன்றி. மருத்துவர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாலும் அவசர சிகிச்சைகள் தடைபடாமல் நடந்து கொண்டிருப்பதாக போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த மருத்துவர் தற்போது கூறியிருக்கிறார். மேலும் தங்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை முன்வைத்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள்.